அனைவருக்கும் வணக்கம். வரலாறு இந்த கேள்விகள். ராஜ்யசபையின் ராஜ்யசபையின் தலைவராக இருப்பவர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா உப ஜனாதிபதி அல்லது துணை ஜனாதிபதி என்று அழைக்கப்படுபவர் தான் ராஜ்யசபையின் தலைவராக, அதாவது சபாநாயகர் மாதிரி இருப்பவர் உப ஜனாதிபதி அல்லது துணை குடியரசுத் தலைவர். இந்தியாவின் ஆண்டு வரவு செலவு திட்ட அறிக்கை நாடாளுமன்றத்தில் யாரால் வாசிக்கப்படுகிறது? யாருன்னு பார்த்தீங்கன்னா நிதி அமைச்சர் அவர்களால் தான் நாடாளுமன்றத்தில் வரவு செலவு திட்ட அறிக்கை வாசிக்கப்படுகிறது. பஞ்சாயத்து ராஜ் சேர்க்கப்பட்டுள்ள பட்டியல் எது? இந்த பஞ்சாயத்து ராஜ் என்பது உள்ளாட்சி தேர்தல், அப்போ அது மாநில பட்டியலில் தான் வருகிறது. பஞ்சாயத்து ராஜில் முழு அதிகாரம் மாநிலத்துக்கு தான் காணப்படுகிறது. அதனால அது மாநில பட்டியலில் உள்ளது. கீழ் வருவனவற்றுள் எது நிர்வாகத்தின் மீதான நீதித்துறை கட்டுப்பாட்டின் விளக்கமாகும்? எதுன்னு பார்த்தீங்கன்னா சட்டத்தின் ஆட்சி இதுல வரும். இதுல வராது. அரசாங்கத்திற்கு எதிரான வழக்கீடு வரும். தடை அதிகார ஆணை இது நீதித்துறை கட்டுப்பாட்டின் விளக்கத்துல வரும். நீதி புனராய்வு அப்போ 2, 3, 4 இது 3மே வரும். சட்டத்தின் ஆட்சி என்பது அது ஆட்சி முறையை பற்றி கூறுகிறது. பின்வருவனவற்றுள் எந்த ஒன்று மத்திய 2வது அவை தொடர்பாக ஒன்றிய அரசியலமைப்பு குழு பரிந்துரைத்ததில்லை? 2வது அவை என்பது என்னன்னா மாநிலங்களவை, மத்திய மாநிலங்களவை. அரசியலமைப்பு குழுவின் பரிந்துரையின் இல்லை. 2 அவைகளும் மாநிலங்களவை மற்றும் மக்களவை என்று பெயரிடப்பட வேண்டும். சரி, லோக்சபா, ராஜ்யசபா. மாநிலங்களவை நேரடி தேர்தல் மூலம் உருவாக்கப்பட வேண்டும்? கிடையாது. மாநிலங்களவையில் இருக்கிற எம்பிக்கள் எல்லாம் அந்தந்த மாநிலத்தில் உள்ள எம்எல்ஏக்கள் சேர்ந்து தேர்ந்தெடுக்கிறார்கள். அப்போ இது தவறா இருக்குது. பி. மாநிலங்களவை கலைக்கப்படாது. 1/3 பங்கு உறுப்பினர்கள் ஒவ்வொரு 2 ஆண்டின் முடிவிலும் ஓய்வு பெற வேண்டும். ஆமா, சரி. தொடர்ச்சியா இதோட ஆண்டுகள் 6 ஆண்டுகள். 2 வருஷத்துக்கு 1 பங்கு உறுப்பினர்கள் புதுசா தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். டி. கீழவைக்கு 10 உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் பல்கலைக்கழகங்கள் மற்றும் அறிவியல் அமைப்புகளின் ஆலோசனை பெற்று நியமிக்க வேண்டும். இது சரி. அப்போ பி தான் தவறாக உள்ளது. டெல்லி சுல்தானியர்கள் ஆட்சி காலத்தில் இராணுவ மந்திரி எவ்வாறு அழைக்கப்பட்டார்? என்னன்னா திவானிகி ஹரிஷ் என்று அழைக்கப்பட்டவர் தான் இராணுவ மந்திரி. திவானிகி ஹரிஷ். கிருஷ்ணதேவராயர் எந்த வம்சத்தை சார்ந்தவர்? கிருஷ்ணதேவராயர் ஹேஷ் வம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 வம்சங்கள் காணப்படுகிறது விஜயநகர பேரரசுல. சங்கம ஃபர்ஸ்ட் வம்சம், சாளுவ 2வது வம்சம், துளுவ 3வது வம்சம், அரவிடு 4வது வம்சம். இதுல கிருஷ்ணதேவராயர் துளுவ வம்சத்தை சார்ந்தவர். தெலுங்கானா இந்தியாவின் 29வது மாநிலமாகும். ஆமா, தெலுங்கானா கர்நாடக மாநிலத்திலிருந்து பிரிந்தது. இதன் தலைநகரமாக 10 ஆண்டுகளுக்கு ஹைதராபாத் ஆகும். இது கர்நாடகா இல்ல, ஆந்திரா மாநிலத்திலிருந்து தான் தெலுங்கானா பிரிந்தது. கே. சந்திரசேகர ராவ் இதன் முதல்வர் ஆவார். சரி, அப்போ ஏவும் சியும் கரெக்டானது. முஸ்லிம் லீக் கட்சியின் எந்த கூட்டத்தில் இருதேச கோட்பாடு முன்மொழியப்பட்டது? எந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா லாகூர் கூட்டத்தில் தான் முஸ்லீம் லீக் கட்சியின் இருதேச கோட்பாடு முன்மொழியப்பட்டது. முஸ்லீம் லீக் கட்சியின் கூட்டத்தில் இருதேச கோட்பாடு லாகூர் கூட்டத்தில். இந்திய பணியாளர் கழகத்தை ஏற்படுத்தியவர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலே. இந்தியன் சர்வன்ட் சொசைட்டி, இந்திய பணியாளர் சங்கமார் கழகம் தோற்றுவித்தவர் காந்தியடிகளின் அரசியல் குரு கோபாலகிருஷ்ண கோகலே. லக்னோவில், அதாவது லக்னோ காங்கிரஸ் மாநாடு 1916ஆம் ஆண்டு நடந்த லக்னோ காங்கிரஸ் மாநாட்டில் மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் ஒருங்கிணைய காரணமாக இருந்தவர் யாருன்னா அன்னி பெசன்ட் அம்மையார். இந்த கூட்டத்துக்கு 1916ஆம் ஆண்டு லக்னோ காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைவராக இருந்தவர் அம்பிகா சரண் மஜும்தார். இப்போ மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் ஒன்றிணையறாங்க. அதே நேரத்தில்
இந்திய தேசிய காங்கிரசும் முஸ்லிம் லீகும் ஒன்றாக இணைந்து செயல்படுவது என்ற முடிவிற்கு வந்தது. பொருளாதார முன்னேற்றத்திற்கான ஒரு திட்டம் என்பது எவ்வாறு அழைக்கப்பட்டது? இதுனா மும்பை திட்டம். இந்த மும்பை திட்டம் வந்து இந்தியாவின் பொருளாதாரத்திற்காக மேற்கொள்ளப்பட்ட ஒரு திட்டமாகும். டேஷ் நாள் மொழிவாரி மாநிலங்கள் உருவாக்கத்தை ஆய்வு செய்வதற்காக தார் ஆணையம் அமைக்கப்பட்டது. யாருன்னா அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவர். அவரால் தான் வந்து மொழிவாரி மாநிலங்கள் உருவாக்கத்தை ஆய்வு செய்வதற்காக தார் ஆணையம் அமைக்கப்பட்டது. எஸ்ஆர் பொம்மை எதிர் இந்திய அரசு வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு முக்கியமாக பின்வரும் எந்த விதியுடன் தொடர்புடையது? எதுனா ஆர்டிகல் 356 மாநிலங்களை கலைத்தல், அதாவது ஆளுநரின் ஆட்சியை உட்படுத்துதல் அப்படின்ற இந்த விதியை வந்து ஒரு முக்கியமான தீர்ப்பை வந்து எஸ்ஆர் பொம்மை வழக்கில் வந்து வழங்கப்பட்டது. அது வந்து ஆர்டிகல் 356 பற்றி குறிப்பிடுகிறது. அடுத்து பின்வருவனவற்றுள் எந்த அரசியல் கட்சி 1977 ஆண்டு ஜனதா கட்சி கூட்டணி உறுப்பினராக இல்லை? எதுன்னு பார்த்தீங்கன்னா கிசான் மஸ்தூர் பிரஜா கட்சி தான் வந்து ஜனதா கட்சியுடன் கூட்டணியில் இல்லை. இந்திய தேசிய காங்கிரஸ் ஸ்தாபனம், பாரதிய லோக்தள், சோசியலிச கட்சி அனைத்தும் ஜனதா கட்சியுடன் கூட்டணியில் இருந்தது. அடுத்து கீழ் வருபவைகளில் எந்த மாநிலம் ராஜ்யசபை மற்றும் லோக்சபாவிற்கு ஒரு உறுப்பினர் பதவியை மட்டும் கொண்டுள்ளது? எதுன்னு பார்த்தீங்கன்னா திரிபுரா மாநிலம் ஒரே ஒரு ராஜ்யசபா உறுப்பினர், ஒரே ஒரு லோக்சபா உறுப்பினர் பதவியை மட்டும் கொண்டுள்ளது அப்படின்னா திரிபுரா. டெல்லி வந்து 7, மேகாலயா கிட்டத்தட்ட 2 கிட்ட இருக்குது. புதுச்சேரி வந்து 1 லோக்சபா 3 ராஜ்யசபா இருக்குது. அடுத்து 1809 ஆண்டு அமீர்களுடன் நிலையான தோழமை என்ற ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொண்டவர் யார்னா மின்டோ பிரபு. இவர் வந்து அமீர்களுடன் தோழமை என்ற ஒப்பந்தத்தை போட்டுக்கொள்கிறார். முதலாவது பர்மிய போர் இந்த உடன்படிக்கையின் போது முடிவுக்கு வந்தது. யார்னா யான்டாபு உடன்படிக்கையின் போது முதலாவது பர்மிய போர் முடிவுக்கு வந்தது. சாம்பல்பூர் அல்லது சம்பல்பூர் இதன் மூலம் இது ஆங்கில பேரரசின் ஒரு அங்கமாக மாறியது. எதுனா அவகாசிலி கொள்கை. இது டல்லோசி பிரபு வந்து இந்த அவகாசிலி கொள்கையை கொண்டு வந்திருப்பாரு. அதன் மூலம் சம்பல்பூர் ஆங்கில பேரரசின் ஒரு அங்கமாக மாறியது. நாட்டிய தேசிய பள்ளி நிறுவப்பட்ட ஆண்டு இது. நாட்டிய தேசிய பள்ளி நிறுவப்பட்ட ஆண்டு 1959 ஆண்டு நாட்டிய தேசிய பள்ளி நிறுவப்பட்டது. இந்தியாவின் நெப்போலியன் என்ற பட்டம் இவருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. யாருக்குன்னா சமுத்திரகுப்தர். அதை வந்து வின்சென்ட் ஸ்மித் என்பவர் ஆகிறார். அவருடைய படையெடுப்பின் காரணமாக இந்திய நெப்போலியன் என்ற பட்டம் சமுத்திரகுப்தருக்கு வழங்கப்பட்டது.